Hello friends, welcome to our channel. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுர்தீஸ் கார்னர் தமிழ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சாலும் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அந்த வீடியோ ஏதாவது மீடியா மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து 270 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். உங்களோட சப்போர்ட்னால தான் இது முடிஞ்சுது. இதே மாதிரி நம்ம சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ் இது எதுவுமே இல்லாமல் 15 மினிட்ஸில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒருத்தவங்களுக்கு 4 பல்லு பூண்டு போதும். 5 பீன்ஸ் அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேரட், ஒரு கேரட் போதும். ஒருத்தவங்களுக்குங்கும்பொழுது இது எல்லாமே போதும். 5 பீன்ஸ், 4 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ்டு கேரட். கேரட் வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காலிஃப்ளவர் சில்லியோ இல்லை பொட்டேட்டோ வந்து பொரிச்சு போடுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ இந்த 3 திங்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட், இது ரெண்டும் தேவைப்படும். ஸோ இந்த டெலிஷியஸ் டிஷ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு சோயா சாஸோ சில்லி சாஸோ தேவைப்படாது. 15 மினிட்ஸில் 5 நிமிஷம் சாப் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் அதை செய்கிறதுக்கு அப்படிங்கிறத ஒரு கணக்குலேயே நம்ம இதை முடிச்சிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டேட்டோவை வந்து சீவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரிச்சிட்டு அதில் கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா காலிஃப்ளவர் சில்லி கூட போடலாம். பட் நம்ம சிம்பிளாக முடிக்கணும் இல்லையா, அதனால நான் அது போடல. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாப்பாடு நம்ம வந்து எப்பவுமே வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் பண்ணுவோம் எதாக இருந்தாலும். ஸோ ஆறி போன சாப்பாடு வச்சு தான் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் கூட இல்லை. இந்த கரண்டியில் நான் 2 இல்லை 1.5 எடுத்துக்கிட்டால் ஒருத்தவங்களுக்கு போதும். இந்த அளவு சரியாக இருக்கும். எண்ணெய் ஒரு பேனில் சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் இதில் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லோ ஃப்ளேமில். பூண்டு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ பூண்டு நல்லா 10 to 15 செகண்ட்ஸ் நல்லா இதானதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டுக்கோங்க. நான் நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை எடுத்துக்கோங்க, டக்குன்னு வேகும். ஸோ இப்போ வந்து இதை போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு இது வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில். ஸோ நல்லா இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கேரட் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணணும்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதை மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம். ஸோ குக்கிங் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும். அதில் ஃபுல்லாகவே நீங்கள் குக்கிங் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது செய்யணும் ஈஸியாக அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம பெப்பர் அப்புறமேட்டு சால்ட் இது 2யுமே போட்டுக்கலாம். ஸோ பெப்பர் அண்ட் சால்ட் வந்து நீங்கள் பெப்பர் அதிகமாக போயிடுச்சுன்னா சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக போச்சுன்னா டேரெக்டாக சாப்பாட்டில் வந்து பெப்பரே போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நம்ம இந்த லாக்டவுனில் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு மட்டும்தானே பண்ணுறோம். அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி டிஷ் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பெப்பர் சால்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பெப்பர் சால்ட் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு அது அடுப்பில் இருக்கும்பொழுது நம்ம வந்து சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு சேர்க்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாப்பாடு சேர்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சாப்பாடு வந்து கீழே அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சாப்பாடு போட்டு லம்ஸ் இல்லாமல் வந்து கலந்துக்கோங்க. ஸ்பூனை வச்சே அந்த கட்டிகளை நீங்கள் உடச்சி விட்டுருங்க. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சாப்பாடும் சூடாகணும். ஏன்னா நம்ம ஆறின சாப்பாடு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் சுடு சாப்பாடும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம வந்து கடைக்கு போய் சாப்பிட்றத விட இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் நம்மளுக்கும் சேஃப். ஸோ ஏன்னா இது நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டும் வச்சு செய்கிறோம். சோயா சாஸும் இல்லை, சில்லி சாஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி.
ஸோ இதில் வந்து கேரட், பீன்ஸ், அப்புறம் பூண்டு எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம யம்மி டேஸ்டி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இதில் நம்ம சோயா சாஸ் சேர்க்கல, சில்லி சாஸ் சேர்க்கல, நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. 100% டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. 15 மினிட்ஸில் ஃப்ரைட் ரைஸ் செய்யணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிசல்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரெடி. ஸோ நம்மளோட டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து டெஃபினெட்லி இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.